ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்நாளிலும் மார்ச் மாதத்திற்கான செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இம்மாதத்தின் செய்திக்கான தலைப்பு, நம் நுகத்தடிகளை முறித்து போடுகிற கர்த்தர். த லார்ட் ஹூ பிரேக்ஸ் த பார்ஸ் ஆஃப் அவர் யோக். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். லெவிட்டிகஸ் 26:13 in ESV. I am the Lord your God who brought you out of the land of Egypt, that you should not be their slaves. And I have broken the bars of your yoke and made you walk erect. நாகும் 1:13. நான் உம்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நாகும் chapter 1 verse 13 in NIV. Now I will break the yoke from your neck and tear your shackles away. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து சுகம், பலன், ஜீவன் அருளிய கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்திலும் நம் முன் சென்று வழி நடத்தின நல்ல மேய்ப்பரின் பின் சென்றதால் நம்மை தொடர்ந்த நன்மை மற்றும் கிருபைக்காக நன்றி. இம்மாதத்திலும் நம் நுகத்தடிகளை முறித்து போடுகிற கர்த்தர், த லார்ட் ஹூ பிரேக்ஸ் த பார்ஸ் ஆஃப் அவர் யோக் என்ற செய்தியினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. நுகம், தடி என்ற வார்த்தைகள் வேதத்தில் அநேக இடங்களில் கிட்டத்தட்ட 60 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. மாத்திரமல்ல, நுகத்தடியை கர்த்தர் முறித்து போடுகிறார் என்ற அநேக வசனங்களையும் படிக்கிறோம். மேலே சொன்ன 2 வசனங்களோடு ஏசாயா 9:4, 10:27, எரேமியா 2:20 மற்றும் ஓசியா 11:4 ஆகிய வசனங்கள். நுகத்தடி என்பது ஒரு நபரின் தோள்களில் வைக்கப்பட்டு 2 பக்கங்களிலும் சுமைகள் தொங்கவிடப்பட்ட ஒரு மரத்தடி, அல்லது விவசாய கருவியையோ வண்டியோ இழுப்பதற்காக 2 விலங்குகள், அதாவது கால்நடைகள் கழுத்தில் வைக்கப்பட்ட மரத்தடி அல்லது மரச்சட்டம். பொதுவாக நுகத்தடி கடினமான சுமைகளை எளிதாக இழுக்க பயன்படுத்தப்படுகிற கருவியாகும். வேதத்தில் நுகத்தடி என்ற பதம் அடிமைத்தனம், அடிபணிந்திருப்பது, ஒடுக்கப்படுவது, துன்பப்படுவது, துன்பப்படுத்தப்படுவது இவற்றை குறிக்க பயன்படுகிறது. எனவே நுகத்தடி பிறரை அடிமைப்படுத்தும் தன்மை, ஒருவர் மேல் வைக்கப்படும் சுமை, பிறரை அடிமை போல் நடத்துதல் என்பதாகும். நுகத்தடிகளை முறித்து போடுகிற கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அடிமைத்தனம், கொடுமை, சுரண்டப்படுதல் ஆகியவற்றிலிருந்து விடுதலையாவதற்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டன. லேவியராகமம் 26:13 எகிப்தில் இஸ்ரவேலரின் அடிமைத்தன நுகத்தடியை கர்த்தர் முறித்து போட்டார் என்று படிக்கிறோம். இந்நாளிலும் எப்படிப்பட்ட நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து போடுகிறார் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஒடுக்கப்படுதல், த யோக் ஆஃப் அப்ரெஷன். பிறரால் நாம் ஒடுக்கப்படும் போது அது ஒரு நுகத்தடியாக காணப்படுகிறது. யாத்திராகமம் 1 அதிகாரத்தில் எகிப்தியர் இஸ்ரவேலரை அதிகமாக ஒடுக்கினார்கள் என்று படிக்கிறோம். 11வது வசனத்தில் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கினார்கள். 13வது வசனத்தில் பலவிதமான வேலைகளை செய்யும்படி செய்து அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலரை அடிமைகள் போல நடத்தினார்கள். இப்படிப்பட்ட அடிமையின் நுகத்தடியையும் உபத்திரவத்தையும் கர்த்தர் கண்டார். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எனவே அவர்களை அதாவது தம் ஜனத்தை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கி அடிமைத்தனத்தின் நுகத்தடியை விடுவிக்க கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதன்படியே தம் ஜனத்திற்கு விடுதலை பெற்று கொடுத்தார். அடிமைத்தனத்தின் நுகத்தடியை உடைத்து அவர்களை எகிப்திலிருந்து அணியாய் புறப்படச் செய்தார். 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மற்றும் லேவியராகமம் 26:13 கர்த்தர் தம் ஜனத்திற்கு செய்த காரியத்தை குறித்து தெளிவாக படிக்கிறோம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து
உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் அசீரியரின் ஒடுக்குதலையும் கண்ட கர்த்தர் தம் ஜனத்திற்கு விடுதலை பெற்று கொடுத்தார் என்று படிக்கிறோம். ஏசாயா 10:27 அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும் என்று படிக்கிறோம். இன்றும் நம்மையும் ஒடுக்கி அடிமைத்தனத்தின் நுகத்தடியை சுமக்கும்படி செய்கிற மக்கள் காணப்படலாம். நாம் கலங்க வேண்டியதில்லை. இம்மாதத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தரை நம்பி அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம் அடிமைத்தனத்தின் நுகத்தடிகளை முறித்து நாம் நிமிர்ந்து நடக்கும்படி செய்வார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இரண்டாவது, பாவம், த யோக் ஆஃப் சின். மற்றவர்களின் ஒடுக்குதல் நம்மை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்துகிறது. நாம் நுகத்தடியை சுமக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் நம் தனிப்பட்ட பாவ வாழ்க்கையும் நம்மை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்துகிறது. பாவம் என்ற நுகத்தடியை நாம் சுமக்கிறோம். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று படிக்கிறோம். யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுவதை படிக்கிறோம். நம் பாவத்தின் நிமித்தம் நாம் அடிமைத்தனத்தின் நுகத்தடியை ஏற்றுக்கொள்கிறோம். இப்பாவ நுகத்தடியிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்வதென்பது ஒரு முடியாத காரியம். நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியாகும். ஏனென்றால் பாவம் ஒரு படுகுழி மற்றும் உழையான சேற்றை போன்றதாகும். பாவ நுகத்தடியை நம்மால் முறித்து போட முடியாது. அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 7:24 இவ்வாறு கூறுகிறார், நிர்பந்தமான மனுஷன் யார்? இந்த மரண சரீரத்தினின்று, அதாவது பாவ சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ரோமர் 7:15 நாம் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று கூறுகிறார். எனவே இந்நுகத்தடியை முறித்து விடுதலை பெறுவது என்பது கிறிஸ்துவால் மட்டுமே சாத்தியமாகும். யோவான் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று படிக்கிறோம். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. பிதாவாகிய கடவுள் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தம் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவரை பாவமாக்கி அவருடைய சிலுவை மரணம் இரத்தம் சிந்துதல் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று பாவ நுகத்தடி முறிக்கப்பட்டு விடுதலையானோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. எனவே பிரியமானவர்களே, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்றில் மூழ்கி பாவ விமோசனம் பெற்று பாவ நுகத்தடி முறிக்கப்பட்டு விடுதலையோடு வாழ கடவுள் கிருபை செய்வாராக. மூன்றாவது, நோய் வியாதி, யோக் ஆஃப் டிசீஸ் சிக்னஸ். நம் வாழ்வில் எதிர்பாராத நோய் வியாதி ஏற்படும் போது அது ஒரு நுகத்தடியைப் போல நமக்கு மிகவும் பாரமாக காணப்படுகிறது. இந்நாட்களில் முன்பின் கேள்விப்பட்டிராத நோய்கள், வாழ்வின் இறுதிக்கு நடத்துகிற நோய்கள் நம்மை மிகவும் தளர்வுற செய்கிறது. இச்சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பாரமான நுகத்தடியை முறித்து நம்மை விடுவிக்க கர்த்தரால் அல்லது கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். சங்கீதம் 103:3 பிற்பகுதியில் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று படிக்கிறோம். யாத்திராகமம் 15:26 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று படிக்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். கர்த்தரிடத்தில் அவன் மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினான். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவன் கண்ணீரை கண்ட கர்த்தர் அவனை குணமாக்குவேன் என்றார். 5வது வசனம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்களில் 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். சாத்தானால் கட்டப்பட்டிருந்து நுகத்தடியை சுமந்து கொண்டிருந்தாள். அவள் எவ்வளவும் நிமரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அப்படிப்பட்ட பலவீனமுள்ள அந்த ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து அவள் கட்டுகளை அறுத்து நுகத்தடியை முறித்து அவளுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றும் வியாதி அல்லது நோய் என்ற நுகத்தடியை முறித்து நமக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் இயேசு உண்டு. விசுவாசத்தோடு அவரை அணுகும் பொழுது நாமும் விடுதலை பெறுவோம், உற்சாகம் கொள்வோம். 4வதாக கடன், த யோக் ஆஃப் டெட்.
நம் வாழ்வில் ஏற்படுகிற கடன் பிரச்சனைகளும் ஒரு நுகத்தடியைப் போல நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஆனால் கடவுளின் சித்தம் நாம் கடன் வாங்கக்கூடாது என்பதே. உபாகமம் 28:12 நீதிமொழிகள் 22:7 ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. 2 ராஜாக்கள் 4 முதல் 7 ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவன் கடன் வாங்கி பிறகு இறந்து போனான். அவன் மனைவி எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்து, கடன் கொடுத்தவன் தன் 2 குமாரர்களையும் அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறார்கள் என்று கூறினான். அவள் தன்னிடம் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் உண்டு என்று கூறியபோது, எலிசா தீர்க்கதரிசி அவள் அயலகத்தாரிடம் இருந்து வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அவளிடம் உள்ள எண்ணெயால் அவற்றில் வார்க்கும்படி சொன்னாள். அவள் தீர்க்கதரிசியின் வார்த்தை கேட்டு அதன்படி செய்தபோது எல்லா பாத்திரங்களும் எண்ணெயால் நிரம்பியது. எலிசா அவளை நோக்கி அதை விற்று கடனை அடைக்கும்படி கூறினாள். மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணும்படி கூறினார். சரியான நபரை, கடவுளின் மனிதரை அவள் அணுகியதால் கடன் சுமையாகிய நுகத்தடியிலிருந்து விடுதலை பெற்றாள். இன்றைக்கு நாம் நுகர்வோர் கலாச்சாரம் எனும் கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருட்களை வாங்குவதிலும் அவற்றை அனுபவிப்பதிலும் அதிகம் கவனம் செலுத்தும் வாழ்க்கை முறை. நமக்கு தேவை இல்லாத அல்லது தேவைக்கு அதிகமான பொருட்களையும் வாங்கி திருப்தி அடைவது. அதனால் வீணான கடல் சுமைக்குள் வழிநடத்தப்படுகிறோம். ஆசைகள், அபிலாஷைகள் இவற்றின் மூலம் வாழ்க்கை முறை பாதிக்கப்படுகிறது. கவலை, மனச்சோர்வு ஏற்படுகிறது. கடன் என்ற நுகத்தடியை சுமக்க நேரிடுகிறது. இந்நுகத்தடியில் இருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள முடியாது. கர்த்தரிடம் நாம் வரும்பொழுது அப்படிப்பட்ட கடன் பாரத்தில் இருந்து அவர் நமக்கு விடுதலையை பெற்று தர முடியும். நுகத்தடியை முறித்து போடுகிற கர்த்தர் நமக்கு உண்டு. 5வதாக, யூத மத தலைவர்களின் பாரம்பரியம். யோக் ஆஃப் த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த ஜூயிஷ் ரிலிஜியஸ் லீடர்ஸ். இயேசுவின் நாட்களில் யூத மத தலைவர்கள், அதாவது பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் பலவிதமான பாரம்பரியங்களை பின்பற்றின நிமித்தம் தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினார்கள். அதை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கொண்டு வருவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் பாரம்பரியங்களை பின்பற்றினதோடு அல்லாமல் மற்றவர்களும் அதை கைக்கொள்ள வேண்டும் என்ற பாரமான சுமைகளை மனிதர் மேல் சுமத்தினார்கள். சுவிசேஷங்களில் அநேக இடங்களில் அதை குறித்து நாம் படிக்கிறோம். பாரம்பரிய யூத மத தலைவர்களுக்கு மதம் என்பது முடிவில்லாத சட்ட திட்டங்களையும் பாரம்பரியங்களையும் கொண்டதாகும். இதை செய்யாதே, அதை செய்யாதே என்ற குரலை எப்பொழுதும் மனிதர்கள் கேட்கும்படி செய்வார்கள். மத்தேயு 23:4 சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோள்களின் மீது சுமத்தினார்கள் என்று பரிசேயரும் வேதபாரகரையும் குறித்து இயேசு கூறுகிறார். எனவே அநேக சம்பவங்களில் இயேசு கிறிஸ்து இம்மத தலைவர்களின் அணுகுமுறைகளை கடிந்து கொண்டார். தேவனுடைய கட்டளையை மீறி பாரம்பரியங்களை கைக்கொள்வதில் எவ்வித பயனும் இல்லை என்று தெளிவாய் கூறினார். எனவே பாரம்பரியம் என்கிற பாரமான நுகத்தடியை முறித்து போடும் வண்ணமாக தான் அருளுகிற நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறுகிறார். அவருடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று கூறுகிறார். மத்தேயு 11:29-30. இயேசு கூறுகிற நுகத்தடி அல்லது நுகம் என்பது அவருடைய போதனைகள் மற்றும் முன்மாதிரியின் படி வாழ்வதாகும். அதனால் நுகத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களின் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆன்மீக அமைதி மற்றும் பாவ சுமைகளிலிருந்து பெறும் விடுதலை. கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் வழங்கும் ஆன்மீக ஓய்வு மற்றும் சீரமைப்பை அனுபவிக்க அவரது முன்மாதிரியிலிருந்து கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. எனவே அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றும் பலவிதமான நுகத்தடிகளை குறித்து அறிந்து கொண்டோம். இம்மாதத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லும் பொழுது நுகத்தடிகளை முறித்து போடுகிற கர்த்தரிடம் சேர்ந்து அவரை பற்றி கொண்டு அவரை நம்பி ஜீவிப்போமே. ஆனால் கர்த்தர் நமக்கு மெய்யான விடுதலையை தருவார் என்பதில் ஐயமில்லை. மாத்திரமில்லை, இயேசு அருளுகிற நுகத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் ஆன்மீக அமைதியை பெற்றுக்கொள்ள கடவுள் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்த தகப்பனே, இம்மாதத்தின் செய்திக்காக உமக்கு நன்றி. இம்மாதத்திலும் நாங்கள் பலவிதமான
பாரமான நுகத்தடிகளை சுமக்க நேரிடும் சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவற்றை முறித்து போட்டு எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற உற்சாகம் அளிக்கும் செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அருளுகிற நுகத்தை ஏற்று அவருடைய போதனைகள் மற்றும் அடிச்சுவடியின்படி நடக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.